சிம்பிளா, ஈஸியா கேரட் ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீட் எல்லாம் போட்டிருக்கிறதுனால, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. அது மட்டும் இல்லாம 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல நான் பண்ணியிருக்கேன். யூசுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் சிரப் ரெடி பண்ணி தான் பண்ணுவாங்க, கிராமத்தில. நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே சமயம் சொத சொதன்னு இருக்காது. இந்த மாரி மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா, கெட்டே போகாது கேரட் ரவா லட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேரட்ட நல்லா துருவி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, இந்த கேரட்ட போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ இப்படி பண்ணும்போது அது தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா மாறிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்ச் கலர் சேமியா, தேங்கா அந்த ஃப்ளேவர்ல தான் உங்களுக்கு இருக்கு. கேரட்டோட டேஸ்ட்டே இருக்காது. யூசுவலா ஒரு சில குழந்தைகள் வந்து கேரட் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாரி இருக்கிற குழந்தைகளுக்கு கேரட் ஹல்வாவாவோ, இந்த மாரி ஸ்வீட்டோ பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சுகர் பிடிக்கலன்னா, ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இப்ப பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திரும்ப நெய் ஊத்திட்டு, 1 கப் நான் சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். நீங்க வந்து நார்மல் ரவை கூட எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம். மொத்தமா நீங்க இதுக்கு 1/4 கப் நெய் ஊத்தலாம். அந்த ரவை வந்து நல்லா வதங்குறதுக்காக. கேரட்டோட சேரும்போது அந்த கலர் வந்து நல்ல ஒரு ஆரஞ்ச் கலரா மாறும் உங்களுக்கு. ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு பேன்ல 3/4 கப் சுகர், ஒரு 1/3 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இல்லன்னா 1/2 கப் தண்ணி ஊத்திக்கங்க. இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ரவா லட்டு இந்த மெத்தட்ல தான் பண்ணுவாங்க கிராமத்துல. ஸோ 2, 3 மெத்தட்ல பண்ணுவாங்க. இது ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. ஸோ இதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி பதம். இது வந்ததுனா மட்டும் தான் அந்த லட்டு வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வரும். இப்போ அடுப்ப ஆன்ல வச்சுட்டு, இந்த ரவை, கேரட்ட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணலாம். ஸோ இப்படி பண்றதுனால, அந்த சுகர் சிரப்ப வந்து அந்த ரவ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து நல்லா வெந்துடும் கூட. ஒரு சில டைம்ல ரவை வேகாம வந்து சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மெத்தட். அதே சமயம் இது வந்து கேசரி மாதிரி ஆகாது. ரொம்ப ஹெல்தியா இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். இது வந்து ஆளி விதைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இத ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்லாம் அவசியமே இல்ல. இதில போட்டீங்கன்னாவே ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். இதுலயே நல்லா வெந்துடும். இது இல்லன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். திராட்சை கூட போட்டுக்கலாம். இத மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டா அத அப்சர்வ் பண்ணியிருக்கும். அந்த சுகர் சிரப்ப நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். அப்பப்ப நம்ம செக் பண்ணிட்டு இருக்கணும். இல்ல அப்டின்னா என்னன்னா, இது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சுடும். ஏன்னா, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. கேசரி அப்படிங்கும்போது நம்ம கம்பி பதம் பார்க்க மாட்டோம். அதனால தான் அது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, இப்ப எடுத்து பார்க்கலாம். ஆனா, இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் வேணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம லட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அதிகமா கெட்டியாயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் பார்க்காம விட்டுட்டீங்க அப்டின்னா, ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் உதிரி உதிரியா போயிடும். இது வந்து கையில தண்ணி படாம பிடிச்சு வச்சுட்டீங்க அப்டின்னா, 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாத்துலயுமே இதே மெத்தட் தான். ஸோ அவ்வளதான். கடைசியாக எனக்கு வந்து லாஸ்ட் லட்ல இறுகிடுச்சு நல்லா. ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்டின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.